ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே சீக்கிரமாக குழந்தை தங்கணும், நீங்கள் ஆசைப்படுற மாதிரி சீக்கிரமாகவே ஒரு அம்மா ஆகணுன்றதுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒருவேளை பாடியோட ஹீட்டால், அதாவது உடல் சூட்டால் குழந்தை தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்றப்போ நான் இப்போ சொல்கிற இந்த 2 டிப்ஸை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்றப்போ அது எப்பேற்பட்ட உடல் சூடாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடு, சீக்கிரமாகவே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. ஆல்ரெடி நான் ஒரு உடல் சூடை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் அது கீழே இன்னும் நிறைய கமெண்ட் கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னும் ப்ரீஃபாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேங்க. நிச்சயமாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம ஒரு சில அந்த மாதிரி இயற்கையான முறையில் ஃபாலோ பண்ணுன்றப்போ அது சீக்கிரமாக ரிசல்ட் கொடுக்காது, ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதுவும் சீக்கிரமான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்றப்போ அதை ப்ராப்பராக பண்ணிகிட்டே போகணும். சரிங்களா? டேப்லெட் சாப்பிட்டுன்றப்போ பட்டுன்னு தலைவலி விட்டுரும். ஆனால் கொஞ்சம் கஷாயமோ ஹாட் வாட்டரோ குடிச்சிங்கன்னா அது எடுத்துக்கிறது, அது சரியாகிறது கொஞ்சம் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஆகும். அதே மாதிரி தாங்க நம்ம இயற்கையான முறையில் உடம்பை சரி பண்ணால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டேப்லெட் போட்டு உடம்பு சரி பண்ணுன்றப்போ அது உடம்புக்கு அவ்வளோ கெடுது. அந்த வகையில் நேச்சுரலான முறையில் உடல் சூட்டை எப்படி குறைக்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உடல் சூடு உங்களுக்கு எப்படி இருக்குது, எனக்கு பாடி ஹீட்டாக இருக்கிறத நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். பாடி ஹீட்டாக இருக்கிறதால ஒருவேளை குழந்தை தங்காமல் போகுமா நிறைய பேர் கேட்குறீங்க. அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு குழந்தை தங்கணும் அப்படின்றப்போ உடம்புல ஒரு பர்டிகுலர் அளவு டெம்பரேச்சர் இருக்கணும், பர்டிகுலர் அளவு கூலிங்கும் இருக்கணும். இது இருந்தால் கண்டிப்பாக குழந்தை தங்குவாங்க. உடம்பு ரொம்ப கூலிங்காக இருந்தாலும் ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலும் குழந்தை தங்க மாட்டாங்க. சரி, உடல் சூடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன விஷயம் எனக்கு சொல்கிறோம், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னுடைய சகோதரி, என்னுடைய சொந்த சித்தி பொண்ணு, சரிங்களா, அவங்களுக்கு எப்போவுமே உடம்பு சூடாகவே இருக்கும். எப்படி சூடாக இருக்குன்னா கரெக்டாக அவங்களுக்கு மாதவிடாய் வரவே வராது. அவங்களுக்கு கரெக்டாக வரவே வராது. ஏதாச்சும் ஒரு கஷாயம் கொடுத்த பிறகு தான் அவங்களுக்கு மாதவிடாய் வரும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எப்போவுமே அந்த பிறப்புறுப்பு சைடில் எரிச்சலும் வலியும் இருந்துகிட்டே இருக்கும். இது கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் எங்களுக்கு அது பெருசாக தெரியவே இல்லை. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க குழந்தை தள்ளி போது ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. அவங்க போய் செக்கப் பண்ணுறப்போ உடம்பு சூடு ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால தான் உனக்கு கரு தங்க மாட்டேங்குது அப்படின்றத சொன்னாங்க. அப்புறம் அவங்க கணவர் பஸ் டிரைவராக இருக்கார், அதாவது அந்த கவர்மெண்ட் பஸ் டிரைவராக இருக்கார். அவரை போய் டிரைவிங் பண்ணுறதால உட்காந்துட்டே இருக்கிறதால அதனால் ஒரு பாடி ஹீட் அதிகமாக இருந்து இப்போ என்ன பண்ணுதான், அவங்களுக்கு என் தங்கச்சி கருமுட்டை உருவாகுதான். கருமுட்டை உருவாகிற அந்த டைமில் அவனோட விந்தணுக்கள் இணையும் பொழுது உள்ளே வரும் பொழுது பாதி வழியிலேயே அந்த விந்தணுக்களை சாப்பிட்ருதான் அழைச்சிருக்கான். அந்த விந்தணுக்கள் கருமுட்டையை போய் அடையவே மாட்டேன்தான். இது மாதிரி அவங்க உடம்புல அவ்வளோ சூடு அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் அவங்களுக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்மே ஆகவே இல்லை. அதெல்லாம் சரி பண்ணி எல்லாம் பண்ணி இப்போ அவங்க 2 பெண் குழந்தைக்கு சகோதரியாக பெண் குழந்தைக்கு அம்மாவாக இருக்காங்க. இது மாதிரி உடல் சூடு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்றப்போ நிறைய பேருக்கு குழந்தை தங்காமல் போகுதுங்க. இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அவங்க என்ன மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றதையும், நார்மலாக நான் வில்லேஜ் சைட்லேருந்து வர்றதால என்ன மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணுன்றதையும் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களோட ஒருவேளை உடம்பு சூட்டால் தான் குழந்தை தங்கலைன்றப்போ உடனே கியூர் ஆகிடும். சரி, உடம்பு சூடு உங்களுக்கு இருக்குன்றது எப்படி கண்டுபிடிக்கல அப்படின்றப்போ ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும், ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்கும், அப்பப்போ அடி வயிற்றில் சுருக்குன்னு குத்தி வலிச்சுட்டே இருக்கும். நீங்கள் நார்மலாக இருந்தால் கூட கால் பாதங்கள் உள்ளங்க எல்லாமே சூடாகவே இருக்க மாதிரி இருக்கும், மூச்சு விடுற மாதிரியும் சூடாகவே இருக்க மாதிரி இருக்கும், டாய்லெட் போகிறப்ப எரிச்சல் வரும், முக்கி போகிற மாதிரி வரும். அதே மாதிரி பிறப்புறுப்பில் எப்போ பார்த்தாலும் சுருக்குன்னு குத்துறதும் நமைச்சல் அதிகமாக இருக்கிறதும், இது எல்லாமே உங்களுக்கு உடல் சூடு ரொம்ப அதிகமாக இருக்குன்றத ரொம்ப சிம்டம்ஸ் காட்டுற சிம்டம்ஸ். சரிங்களா? சரி, எண்ணெய் வச்சு உடல் சூடை சரி பண்ணலான்றதை ஒன்றா கிளியராக ஷேர் பண்ணுறேங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சிம்பிளான விஷயத்த சொல்ல போகிறேன். சரிங்களா? இப்போது இன்றைக்கி நைட் நீங்கள் தூங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு வெள்ளைக்கண்ணி எடுத்து உங்களுடைய பாதத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். சரிங்களா? உங்கள் பாதத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு கம்முன்னு படுத்து தூங்கிடுங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட உடல் சூடாக இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். நம்ம பாதத்தில் அனைத்து நரம்புகளும் இருக்குங்க. நிச்சயமாக நீங்கள் பண்ணிங்கன்னா உடம்புல எவ்வளோ சூடு இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகிடும். இது உடனே மாத்திரை போட்டால் உங்களுக்கு எந்த அளவு ரிசல்ட் கொடுக்குமோ அதை விட பல மடங்கு ரிசல்ட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது. சரிங்களா? ரெண்டாவது ரெகுலராகவே உங்களுடைய சாப்பாட்டில் தயிர் இருந்துகிட்டே இருக்கும். தயிர்ன்றது தயிரும் மோரும் நீங்கள் அதிகமாக எடுத்துகிட்டே இருக்கீங்கன்றப்போ உங்கள் உடம்புல இருக்க அந்த டெம்பரேச்சர்லாம் குறையும். முக்கியமாக உடல் சூடு கண்டிப்பாக தனியுங்க. இது ரொம்ப முக்கியமான டிப்ஸ். மூணாவது, நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு இளநீர் முந்தின நாள் வாங்கிட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்டிங்க அந்த இளநீர் கெட்டு போகாதா, மறுநாள் இருந்து அவ்வளோ கெட்டு போகாது. நைட்டு வாங்கிட்டு வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் பனக்கற்கண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதே டாப் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. தூங்கி எழுந்தால் அப்படியே குடிச்சிருங்க. மட வெறும் வயிற்றில் குடிச்சிருங்க. அந்த இளநீர் கூட
அந்த பனக்கற்கண்டை ஆட் பண்ணி குடிக்கும் பொழுது அவ்வளோ நல்லது. எவ்வளோ உடம்பு சூடாக இருந்தாலும் அது சரியாயிடும். ஒரு வேளை நான் அந்த மாதிரி எனக்கு குடிக்க பிடிக்கலன்றவங்க வெறும் இளநீரே மட்டும் வெறும் வயிற்றில் குடிச்சு பாருங்கள், சரியாயிடும். சரிங்களா? ஏன்னா அதில் நிறைய சத்துக்கள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு உடம்பு சூடு இருந்துச்சு அப்படின்றப்ப அது தனியும். சரிங்களா? அடுத்து ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்ஸ் சொல்ல போகிறேங்க. எப்போவுமே நீங்கள் உடம்புக்கு குளிச்சு தரணுன்றப்போ கண்டிப்பாக இப்போது இன்றைக்கி தலை குளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு காலைல கண்டிப்பாக நீங்கள் உடம்புக்கு நல்ல தலைக்கு நல்ல தேங்காய் எண்ணெய் வச்சிடணும். கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. அதுவும் உச்சந்தலையில் நிறைய எண்ணெய் படுற மாதிரி வைக்கணும். நல்லா எண்ணெய் ஃபுல்லாக தடவி தலையை நல்லா கட்டி ஒரு பின்னல் போட்டுக்கோங்க. இது மாதிரி எண்ணெய் நீங்கள் அடிக்கடிக்கு வீக்லி ட்வைஸ் வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடியோட டெம்பரேச்சர்லாம் ரெடியூஸ் ஆகும். இன்னும் உங்கள் பாடியோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்றப்போ கருலாம் உங்களுக்கு மாதவிடாய் சரியாக வராது. கருப்பை வந்து ஒரு மாதிரி வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. கருமுட்டைகளே உருவாகாது. கருமுட்டைகள் உருவாகாலும் ஸ்ட்ராங்காக இருக்காது. அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் விந்தணுக்கள் வந்து இணையிறப்போ அது அந்த உடம்பு ரொம்ப சூட்டால் வந்து அதை வந்து களைஞ்சு போயிடும். அதனால தயவு செஞ்சு உடம்பு சூட்டை வந்து சரி பண்ணிக்கோங்க. அதுதான் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சீக்கிரமாக பண்ணுறதுக்கு ஒரு விஷயம். சரிங்களா? எண்ணெய் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து நல்ல எண்ணெய் ஃபுல்லாக தேய்ச்சி இல்லை நல்லெண்ணெய் வச்சு ஒரு குளியல் போட்டுருங்க. தலை குளிச்சுக்கோங்க. அது இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பர். எவ்வளோ சூடு இருந்தாலும் அது தணிஞ்சிரும். சரிங்களா? உங்கள் உடம்புக்கு செட் ஆனால் மட்டும் எடுத்துக்கணும். ஒரு சில பேர் உடம்புகள் வேறு மாதிரி இருக்கும். எல்லாரும் எல்லாத்தையும் பண்ண முடியாது. அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி நல்லா நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா ஒரு கை அளவு உருவி புதினா இலையை போட்டுட்டு மறுநாள் காலையில் தூங்கி எழுந்து குடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை க்ரீன் டீ மாதிரி குடிச்சிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஏதாவது வகையில் புதினா எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்துங்க ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம். உங்கள் வீட்டில் கற்றாழை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கற்றாழை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அந்த கற்றாழை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி அதை நல்லா உள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து மோரோடு அடித்து குடிச்சிங்கனாலும் பரவாயில்ல, அப்படியே குடிச்சிங்கனாலும் பரவாயில்ல. எப்பேற்பட்ட உடல் சூடும் குறைந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சரியாகுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் கீரை அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க, காலிஃப்ளவர், முட்டைகோஸ் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்றப்போ அதிகமாக நார்ச்சத்து உங்கள் உடம்புல இன்க்ரீஸ் ஆகி உங்கள் உடம்பு சூடோட குறைச்சிரும். உங்களுடைய பாடி டெம்பரேச்சரை ஈக்குவலாக வச்சுக்கும். சரிங்களா? அதேமாதிரி பழங்களில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்க பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஆரஞ்சு, எலுமிச்சை, அப்புறம் திராட்சை பழம் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்றப்ப எப்பேற்பட்ட உடல் சூடும் குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் அவகோடா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சரியாயிடும். சரி, இதெல்லாம் விடுங்க. நம்ம டெய்லியுமே சாதம் வடிக்கிறோம் இல்லைங்களா? அந்த தண்ணியை டெய்லியும் கொஞ்சம் உப்பு போட்டு குடிச்சிட்டு வந்துட்டே இருங்க. நீங்கள் எந்த ஒரு பெரிய பணமும் செலவு பண்ணி ஒரு அவசியமே இல்லை. அதை குடிச்சிங்கனாவே சரியாக போயிடும். டெய்லியும் ப்ராப்பராக தண்ணி குடிக்கணும். சரிங்களா? தண்ணி குடிச்சிங்கன்னா சரியாக போயிடும். அதேமாதிரி வாட்டர் மெலன் சீசன் இருக்கிறப்போ வாட்டர் மெலன், மெலாம்பழம் சீசன் இருக்கிறப்போ மெலாம்பழம், வெள்ளரிக்காய் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுங்களா சாப்பிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த உடம்பு சூடு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப முக்கியமான விஷயங்க. உங்கள் ஃபுட்டில் வெங்காயத்தை கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா நோய் தொற்று ஏற்படாது. அது மட்டும் இல்லை உடம்பு சூடு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இது சொன்னதெல்லாம் நான் இப்போ ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யாருமே ஃபாலோ பண்ண முடியாத அளவு எந்த ஒரு டிப்ஸும் நான் இப்போ கண்டிப்பாக சொல்லவே கிடையாது. எல்லாரும் சிம்பிளாக ஃபாலோ பண்ணக்கூடிய அளவு தான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் இதை பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபுட்டில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறத எடுத்துக்கணும். நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், தலையில் எண்ணெய் வைக்கணும். அதே மாதிரி நீ மோர், தயிர் இது மாதிரி இன்க்ரீடியன்ட் அதிகமாக எடுத்துக்கணும். அப்புறம் வந்து வேறு எதுவுமே கிடையாது. இது ரொம்ப சிம்பிளானது தான். இதுக்காக டாக்டர் கிட்ட போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் ஆல்ரெடி இளநீரில் பனக்கற்கண்டு போட்டு குடிக்கிறது சொன்னேன் இல்லையா? எனக்கு வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேங்க. கல்யாணம் புதுசில் வந்து அப்போ தான் நம்ம கணவன் மனைவியில் உறவில் ஈடுபடுவோம் இல்லைங்களா? அதனால கூட நம்மளுக்கு என்ன போகும், உடம்புடைய டெம்பரேச்சர் அதிகமாகிட்டு ஹீட் அதிகமாகிட்டு வயிறு வலி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி குழந்தை சீக்கிரமாக தங்கிட்டாங்க அப்படின்னா வயிறு வலி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிறப்போ ஒரு சொம்பு நல்லா தண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு பனக்கற்கண்டை போட்டு பனக்கற்கண்டு கரையிறதுக்கு ஒரு 1/2 hour மேலே ஆகும். நைட்டே நீங்கள் வச்சுட்டு அது மாதிரி படுத்திங்கன்னா காலை தூங்கி எழுந்து அது பழமெல்லாம் குடிச்சிட்டிங்கன்னா உடம்பு சூடில் எவ்வளோ சூடு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது குறைஞ்சிருங்க. இது எல்லாமே நான் சொல்கிறதால நேச்சுரலான முறைகள். நீங்கள் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக சரியாயிடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஆனால் கொஞ்சம் உடம்பு வலிஞ்சு இயற்கையான விஷயத்தை செய்யவே மாட்டாங்க. தயவு செஞ்சு இந்த முறையை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் அவங்க உடம்பு டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிருக்கு. எனக்கு கண் கூட என் சகோதரிங்களை நான் பார்க்குறேன். அவங்க குழந்தை கையில் வச்சுருக்காங்க. அவங்களாம் குழந்தை எல்லாமே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ வருத்தப்பட்டாங்க, எவ்வளோ அழுதாங்க, சாப்பிடாமல் இருந்தாங்க, விரதம் இருந்தாங்க, இவ்வளோ விஷயத்த பண்ணி அழகான குழந்தை வச்சுருக்காங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு டைமில் தாங்க குழந்தை பிறக்கும். நம்ம குத்திக்கிறதாலையோ இடிச்சுக்கிறதாலையோ அழகிறதாலையோ எந்த ஒரு விஷயம் மாறி முன்னாடி நடந்துறதுனால நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்க. எல்லாமே உங்களுக்கு நடக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்க வேண்டிய நேரத்தில் ப்ராப்பராக உங்களுக்கு கிடைக்குங்க. நிச்சயம் அந்த கடவுள் உங்கள் கூடயே இருந்து நீங்கள் என்ன மாதிரி கஷ்டம் பாருங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. அதுக்கெல்லாம் தீர்வு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் கொடுப்பாருங்க. எப்பவுமே வருத்தப்படவே படாதீங்க. தைரியமாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. எது எதாலும் எடுத்து ஃபேஸ் பண்ணுங்கள்.
ஓகே என்னால் முடியும், நான் இதுக்கெல்லாம் நான் உடஞ்சி போக மாட்டேன்னு தைரியமாக இருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் உங்களை விட்டு பயந்து ஓடிடுங்க. நீங்கள் மற்றவங்க கேட்டுருவாங்கன்னு பயப்படுறதோ, உங்களுக்கு நீங்களே பயப்படுறதோ, மாமியாருக்கு பயப்படுறதோ, ஒரு குழந்தை இல்லைன்றதுக்காக நீங்கள் உங்களே ஒரு மாதிரி கில்ட்டாக எடுத்துக்கிறதோ, இதெல்லாம் இருக்கிறதால ஒரு யூஸும் கிடையாது. இதெல்லாம் உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிறதுக்கு சமங்க. இதெல்லாம் தேவையே கிடையாது. குழந்தைன்றது நம்ம கையில் கிடையாது. பிறகுறப்ப அது கண்டிப்பாக பிறக்கும். நீங்கள் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் படாதீங்க, எந்த ஒரு வருத்தப்படாதீங்க. நிச்சயமாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆவீங்க. இந்த சேனலை பார்க்குற எல்லாருமே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற குட் நியூஸ் சீக்கிரமாக சொல்ல போகிறீங்க. ஒரு பாடி டெம்பரேச்சரில் உங்களுக்கு குழந்தை தள்ளி போச்சுன்றப்ப இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.